பறவையை அவர்கள் பார்க்க வேண்டாமா? சாஃபத்தின் சில நேரம் இறக்கைகளை விரித்தும் பறக்குகிறது, சில நேரங்கள் இறக்கையை சுருக்கியும் பறக்குகிறது. மா யும்சிக்குஹுன்ன இல்லர் ரஹ்மான், அந்த பறக்குதலை நிப்பாட்டக்கூடியவன், சரி செய்யக்கூடியவன் நான் தான். ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், ஒரு பறவை பறக்குதுன்னா அது தானா பறக்கிறது இல்லை. இந்த ரெண்டு ரெக்கையும் ஆட்டி விரிச்சு சுருக்குனா தான் அது பறக்க முடியும். ரப்பு கேட்கிறான் மனித சமுதாயத்தை பார்த்து, அவலம் யரவு இல தைரி ஃபௌகஹும், அவர்களுடைய தலைகளுக்கு மேலே பறக்கக்கூடிய பறவை அவர்கள் பார்க்க வேண்டாமா? சில நேரங்களில் தன்னுடைய சிறகை சுருக்கியும் விரித்தும் பறக்குகிறதே. நிலையாக அதை பறக்க வைப்பவன், நிப்பாட்டக்கூடியவன் யார் தெரியுமா? மா யும்சிக்குஹுன்ன இல்லர் ரஹ்மான், அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இதை செய்ய முடியாது. ஒரு பறவை பறக்கிறது, அது என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். இன்னஹு பிகுல்லி ஷைஇன் பஸீர், அல்லாஹு தஆலா அனைத்து விஷயங்களின் மீதும் உற்று பார்க்கக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கிறான் என்று திருக்குர்ஆன் ஷரீஃபிலே ரப்புல் ஆலமீன் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அப்போ எந்த ஒரு பிடிப்பும் இல்லாம வான்வெளியிலே ஒரு பறவை பறப்பது கூட என் கட்டுப்பாட்டில் தான் பறக்குகிறது, நான் தான் அதை நிலைநிறுத்துகிறேன், சரியாக பறக்க வைக்கிறேன் என்று திருக்குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் சொல்லுவதன் நோக்கம், என்னுடைய ஆற்றலை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இதை வைத்துத்தானே விமானம் கண்டுபிடிச்சான். இன்றைக்கு அந்த விமானம் கூட இறங்கும் போதும் ஏறும் போதும் ரெக்கையை விரிக்கிற மாதிரி ரெக்கை இல்லை, அந்த டயர் உள்ள போகணும். மேல ஏறிடுச்சுன்னா இறங்கும் போது டயர் வெளியே வரணும். இந்த ரெண்டுல எது நடக்காட்டியும் சிக்கல் தான். ஒரு விமானம் ஆயிடுச்சு, பெட்ரோல்லாம் கரெக்டா, டீசல்லாம் எல்லாம் போட்டு கரெக்டா இருக்குது, இருக்கைகள்லாம் மக்கள் அமர்ந்து இருக்கிறாங்க, விமானி ரொம்ப அனுபவபூர்வமான விமானி இருக்கிறார், எல்லாம் சரி. ஆனா அந்த சக்கரம் உள்ளே இழுப்பதும் வெளியே எடுப்பதும் என்ற இரண்டு வகை நிகழ்வு சரியாக ஏற்படாவிட்டால் அந்த விமானம் விபத்திற்குள்ளாகும். இந்த ஆயத்தை பாருங்க, அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒரு பறவை பறக்கிறதா இருந்தா அது சுருக்கியும் விரித்தும் செய்வது நாம் தான். அப்போ திடீரென்று நிகழக்கூடிய விமான விபத்துகள் அல்லாஹுடைய நாட்டப்படி நடந்தது என்று ஒரு முஸ்லிம் நம்பணும். சில நேரங்கள் அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய படிப்பினையை வைத்திருப்பான். சிலர்களுக்கு கஷ்டம், துன்பம், துயரம், மற்றவர்களுக்கு அதிலே நிறைய படிப்பினையை ரப்புல் ஆலமீன் வைத்து இறுதியா எதுல நிப்பான்னா, ஒழுக்கமா இரு, மனிதா சரியாக நடந்து கொள், என்னிடத்திலே வருகிற பொழுது குற்றங்கள் குறைகளோடு தவறுகளோடு வந்தால் நீ மாட்டிக்கொள்ளுவாய் என்ற ஒரு படிப்பினையை அல்லாஹ் வைத்து அதோடு தன்னுடைய வல்லமையை நீ புரிந்து கொள். இன்னஹு பிகுல்லி ஷைஇன் பஸீர், அல்லாஹ் தஆலா அனைத்து விஷயங்களையும் உற்று நோக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்ற செய்தியை திருக்குர்ஆன் ஷரீஃபிலே ரப்புல் ஆலமீன் சொல்லித் தருகிறான். ஆக இந்த மரணங்கள் இருக்கிறதே மனிதனுக்கு ஒரு மிகப்பெரிய உபதேசம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், மரணம் என்பது ஒரு மௌன உபதேசி என்று சொல்லுவார்கள். அது என்னங்க உபதேசம் சொன்னா வாய் திறந்து சொல்றது தானே. நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மரணம் நிகழ்கிறது என்றால் அதை சுற்றி இருப்பவர்களுக்கு அது மௌன உபதேசியாக இருக்கிறது என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார். இந்த வார்த்தையினுடைய வேல்யூ, வெயிட் எவ்வளவுனா, ஒரு மனுஷன் நிறைய புத்தகங்கள் படிப்பான், நம்ம மாறியறணும், அறிவாளியாக ஆயிரணும், அல்லது சரியாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீ நிறைய நூற்றுக்கணக்கான புத்தகத்தை படிப்பான். அதில் எல்லாம் அவன் நேரான வழியை பிடிச்சிருக்க மாட்டான். ஒரே ஒரு மனிதன் பேசிய ஒரு 5 நிமிட சொற்பொழிவு, ஒரு உபதேசம் அவன் வாழ்க்கையே புரட்டி போட்டிருக்கிறது. வரலாற்று நிகழ்வுகளில் நிறைய நபர்கள் கேட்ட உபதேசத்தால் மாற்றப்பட்டவர்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மரணம் என்பது மௌன உபதேசி. மௌத் எந்திரிச்சு பேசாது, நான் மௌத்தா போறேன், என்னையோட முடிஞ்சது, நான் அல்லாட்ட போறேன், நீங்க ஒழுக்கமாறீங்கன்னு சொல்லாது. அது மௌனமாக இருப்பதே நமக்கு மிகப்பெரிய உபதேசம். என்னவென்றால், நீயும் ஒரு நாள் செல்ல வேண்டும், சரியாக நடந்து கொள், நீ இங்கே இருக்க போற ஆள் இல்லை என்ற ஒரு எண்ண ஓட்டத்தை ஒவ்வொரு மரணமும் மௌன உபதேசமாக செய்து கொண்டிருக்கிறது என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மனிதனுக்கு ரெண்டே ரெண்டு தானங்க. ஒண்ணு வாழ்ந்தா இவனை மாதிரி வாழணும், நல்லவனாக வாழணும். இன்னொன்னு வாழ்ந்தா இவனை போல வாழக்கூடாது, கெட்டவனாக வாழக்கூடாது. இந்த ரெண்டு கேட்டகரியில ஒட்டுமொத்த உலக அத்துணை கோடி மக்களும் வந்துருவான்.
ஒரு நல்லவர் கெட்டவர், சொர்க்கத்திற்குரியவர் நரகத்திற்குரியவர், இந்த ரெண்டு கேட்டகரி தான். இந்த இரண்டில் அவன் எதை தேர்ந்தெடுக்கிறான், இதை ரப்பு மிக நுணுக்கமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். அவனுடைய செயல்பாடுகள் எப்படி அமைந்திருக்கிறது. சில நேரங்களில் மனித செயல்பாடு வரம்பு மீறி செல்லுகிற பொழுது அவனை வழிநடத்த, அவனை செம்மைப்படுத்த, ஒரு குடும்பத்தை நெறிப்படுத்த அல்லது ஒரு சமுதாயத்தை நெறிப்படுத்த ஒரு மிகப்பெரிய இழப்புகளை எல்லாம் ஏற்படுத்துவான். அந்த இழப்புகள் கூறக்கூடிய பாடம் என்ன? மற்றவர்கள் சரியாக நடந்து கொள்ள வேண்டும், மற்றவர்கள் சிறப்பான முறையில் நேர்வழியை அவர்கள் கடைபிடித்துக் கொள்ள வேண்டும் என்ற அற்புதமான வழிமுறை அல்லாஹ் வைத்திருக்கிறான். மனிதனுக்கு கஷ்டம், சோதனை, துன்பங்கள், துயரங்கள் இல்லாத மனுஷன் உலகத்துல பார்க்க முடியுமா? எவ்வேறுபட்ட ஆளா இருந்தாலும், இந்தியாவில் பணக்கார அதான அம்மானின்னு சொல்லுவாங்க, அவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க, அவங்க ஒரு 5-6 புலம்புலதான் கையில் வச்சிருப்பாங்க. எந்த துன்பமும் எனக்கு இல்லை என்று ஒருவன் சொன்னால் பொய் சொல்லுகிறான். பிறந்ததிலிருந்து நான் இறக்குகிற வரை இன்பத்தை மாத்திரம்தான் நான் சந்தித்தேன் என்று சொல்லுபவன் போய். ஒரு கடைசி நிலையில் இருக்கக்கூடிய ஏழை, நான் பிறந்ததிலிருந்தே இன்ன வரைக்கும் நான் துன்பத்துல தாங்க இருக்கிறேன்னு சொன்ன அதுவும் போய். காரணம், இன்பத்தையும் துன்பத்தையும் அல்லாஹ் மாறி மாறி வழங்குகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அற்புதமான ஒரு செய்தியை சொல்லுவார்கள். உங்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பத்தில் உழலுகிற பொழுது நீங்கள் சபரன் ஜமீலா என்ற அழகிய பொறுமையை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். மௌத்து வந்துரும் எதிர்பார்க்காதீங்க, மௌத்து நமக்கு கிடைச்சிருன்னு அல்லாஹ்ட்ட துவா செய்யாதீங்க. அது ஒரு மிகப்பெரிய தவறான செயலாகும், தவறான துவாவாகும். சில நபர்கள் கஷ்டத்துல என்ன செஞ்சிருவாங்க, குடும்ப பிரச்சனையில, பொருளாதார பிரச்சனையில, மௌத்து வந்தா நல்லா இருக்குமே, அல்லாஹ் தஆலா நம்மளை கூப்பிட்டு விட்டானா தொல்லையே இல்லாம போயிடலாம், இவங்கள்ட்ட எல்லாம் பேச்சு வாங்கிட்டு இருக்கணுன்ற என்ன அவசியம் இருக்கு. சில நேரங்களில் மனைவி மரியாதை இல்லாம பேசிட்டா சில கணவர்மார்கள் என்ன செஞ்சிருவாங்க, மனைவிட்டையும் மரியாதை இல்லை, பெத்த குழந்தைகள்ட்டையும் மரியாதை இல்லை, குடும்பத்துல மரியாதை இல்லை, எதுக்குப்பா உயிரை வாழணும் என்றெல்லாம் நினைத்து மனம் வெதும்பி மரணமே வரக்கூடாதா என்று நினைப்பவர்கள் குறித்து பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு காலம் அந்த துவாவை செய்யாது. எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு கேவலம், எவ்வளவு துன்பம் வந்தாலும் சரி, அல்லாஹ் நாடியது நடக்கும். அம்மாவுடைய வயிற்றுக்குள்ள கருவறையில் இருக்கிற பொழுது புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், நமக்கு ரூஹ் ஊதுகிற அந்த மலக்கு வந்து நிற்பார் அந்த இடத்துல. இதெல்லாம் நம்பணும், நம்மனா தான் முஸ்லீம். அது எப்படிங்க தெரிஞ்சு மலக்குமாறு கருவறைக்குள்ள போய் மலக்குமாறு போய் நின்றாங்களா அப்படின்னு கேட்டா அப்ப நீ என்ன முஸ்லீம் தான் நம்ம கேட்கும் இல்லையா? கருவறைக்குள் சென்ற அந்த மலக்கு அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார், ரப்பே, இந்த இந்திரிய துளியத்தை ரத்த கட்டி சதக்கட்டி ஆயிருச்சு, இதுக்கு ரூஹ் கொடுக்க போறேன், ஆணா படைக்கட்டா பெண்ணா படைக்கட்டா? அப்பயே நடந்துரு. அல்லாஹ் தஆலா ஆண் என்று சொன்னால் ஆண், பெண் என்றால் பெண். இவன் எவ்வளவு ஆண்டு காலம் வாழுவான் அங்கே தீர்மானிக்கப்பட்டிருச்சு. எவ்வளவு சாப்பிடுவான், எதை எதையெல்லாம் பேசுவான், அனைத்தும் தீர்மானிக்கப்பட்டுதான் நாம் வந்திருக்கிறோம். மாத்திரமல்ல, எந்த இடத்திலே அவனுக்கு ரூஹ் வாங்கப்படும் என்ற கடைசி நொடி வரை, இடம் வரை தீர்மானிக்கப்பட்டவன் தான் முஸ்லீம். இதை நம்புவன் தான் முஸ்லீம், இல்லையா? கடைசி நொடி, கடைசியா அந்த மலக்கு கேட்பாரு, அஸஈதுன் அம் ஷகீயும். தமிழ்ல சொல்றதா இருந்தா, இவனை சீதேவி பட்டியல்ல சேர்க்கவா அல்லது மூதேவி பட்டியல்ல சேர்க்கவா? மூதேவின்னா கெட்ட வார்த்தை இல்லை, தமிழ் டிக்ஷனரி எடுத்து பார்த்தீங்கன்னா கெட்டவன் அர்த்தம், சீதேவினா நல்லவன் அர்த்தம். இவனை நல்லவன் பட்டியல்ல சேர்க்கிறதா அல்லாவே, அல்லது இந்த குழந்தைய கெட்டவனுடைய பட்டியல்ல சேர்க்கட்டா என்று அந்த மலக்கு கேட்கிற பொழுது ரப்புல் ஆலமீன் தீர்ப்பு வழங்கி விடுகிறான். அதன் பிறகு உலகத்திற்கு நாம் வரவழைக்கப்படுகிறோம். நாம் செய்யக்கூடிய அமல்கள், நாம் செய்யக்கூடிய முயற்சிகள் எதன் பக்கம் செல்லுகிறதோ அதுவாக நாம் மாற்றப்படுகிறோம். நம்ம கையில் அல்லாஹ் அந்த பொறுப்பை கொடுத்துட்றான். அப்போ ஒரு தாயினுடைய கருவறையிலேயே எல்லாம் எழுதப்பட்டு முடிக்கப்பட்டு விட்டது. அப்படி இருக்கிற பொழுது உலகத்திலே நிகழக்கூடிய சில்லறை விஷயங்களுக்கெல்லாம், சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் மௌத்தே வந்துடக்கூடாதா, மௌத்தாயிட்டா நல்லா இருக்குமே என்றெல்லாம் கேட்பது அது அல்லாஹ்வை உதாசீனப்படுத்தும். ஏன்னா ரப்பு நேரம் குறிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு விட்டான். நம்முடைய ஈமானை எப்படிங்க, ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. கலாக்கதிர் தலையெழுத்து, இஸ்லாமிய நம்பணும். அறிவுஜீவிகள் சொல்லுவாங்க, தலையெழுத்தை என்னுடைய அறிவை வைத்து என்ன செஞ்சிருவேன், நான் மாத்திடுவேன் அப்படிலாம் சொல்லுவோம்.
தலையெழுத்துனா என்ன? அல்லாஹ் எழுதிய விதி, அவ்வளவுதான். அதான் கலாக்கதிர். கலாக்கதிரை மாற்ற முடியுமா? ரப்பு நினைத்தால் தான் மாற்ற முடியும். அந்த கலாக்கதிரில ஒரு மனிதனுக்கு ஷர்ரும் அல்லாஹ் எழுதியிருக்கிறான், அதே கலாக்கதிர் அல்லாஹ் ஹைரும் எழுதியிருக்கிறான். இது அனைத்தையும் ஒரு மனிதன் உள்வாங்கிதான் வாழ வேண்டும். வாழுகிற காலத்தில் அவனுக்கு ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளை மையமாக வைத்து ரப்பே எனக்கு மரணத்தை கொடுத்துரு என்று கேட்பதற்கு அல்லாஹ் தஆலா நமக்கு அதிகாரம் கொடுக்கல. அது நடக்கும்போது கட்டாயம் நடந்துடும். அல்லாஹ்ட்ட இப்படி துஆ கேட்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள், ரப்பே நான் வாழ்வது நன்மையாக எனக்கு இருக்குமே ஆனால் என்னை வாழவை, நான் மரணிப்பது நன்மையாக இருந்தா உனக்கு தெரியும், என்னை மரணிக்க செய்து விடு. எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. நம்மளா போயிட்டு என்ன செய்யக்கூடாது, குடும்பத்துல பிரச்சனை, காசு பணம் இல்ல, கடன் நெருக்கடி, எனக்கு மௌத்தை கொடுத்துட கூடாதா அப்படின்னு நம்மளா மௌத்தை கேட்க கூடாது, மௌத்தை தேடக்கூடாது, மௌத்தை எடுத்துக்க கொள்ள கூடாது. ஆனால் அல்லாஹ்ட்ட எப்படி கேட்கலாம், ரப்பே ரொம்ப கஷ்டப்படுறேன், ரொம்ப சிரமமா இருக்கு, மன உளைச்சலா இருக்கு, நான் வாழ்வது நன்மையாக இருந்தால் என்னை வாழவை, நான் மரணிப்பது நன்மையாக இருந்தால் உனக்கு தெரியும், என்னை மரணிக்க செய் என்ற வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார். அதனாலதான் திருக்குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் சொல்லுகிற பொழுது குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், எல்லா ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். இது எல்லா மனுஷனும் ஏற்றுக்கிடுவோம் இல்லையா? மதம் சார்ந்தவர்கள், மார்க்கம் சார்ந்தவர்கள், நாத்திகர்கள், மனுஷனா படைக்கப்பட்ட 6 அறிவு உள்ள அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள். ஒரு நாள் நம்ம மௌத்தாதான் ஆகும் அப்படின்னு. வஃபாத்தாக ஆகுவோம் என்ற உணர்வு ஒரு மனிதனுக்கு எதற்கு அடிக்கடி வர வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக மௌத்தை நினைவுகள் என்று ஏன் சொன்னார்கள்? உங்களுடைய பாவங்களை குறைப்பதற்காக. ஒருவன் அதிகமாக ஜனாசாக்கள்ல கலந்துகிட்டே இருக்கிற பொழுது பாவம் செய்ய மனசு வராது. கூட இருந்தார், அவரும் போயிட்டார். அதனாலதான் ஜனாசா அப்படின்னு அறிவிச்சுட்டா அது எந்த முஸ்லீமாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல நம்ம ஹாதிரா இருக்கும், உடனே இன்று தொழுதரும். நமக்கு தெரிஞ்சவர் இல்லைங்க, நமக்கு சொந்தக்காரர் இல்லைங்க, நமக்கு வேலை இருக்குங்க, முக்கியமான வேலை இருந்தா ஓகே. ஒரு முஸ்லிமுக்கு ஜனாசா தொழுகை நடக்கிறது, ஒரு இடத்துல கபரை நல்லடக்கம் செய்யப்படுகிறது என்றால் அங்கே விரைவாக நம்ம முந்திக்கிட்டு போயிடணும். காரணம், மன மாற்றத்திற்கு அல்லாஹ் நம்மை ஆட்படுத்துவான். மனமாற்றம் மட்டுமல்ல, வழிமாற்றமும் ஏற்படும். வாழ்க்கையினுடைய இன்னொரு வழியும் அல்லாஹ் திறந்து விட்டுருவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் ஒரு ஜனாசா தொழுகையிலே கலந்து கொண்டால் ஒரு கீராத்துடைய நன்மை. ஜனாசா தொழுதுட்டாருங்க, தொழுதுட்டு வீட்டுக்கு வந்துட்டாருன்னா ஒரு கீராத்துடைய நன்மை கிடைக்கும். ஜனாசா தொழுதுட்டு கபருஸ்தான்ல அந்த கபரை அடக்கம் பண்ணி முடிச்சு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியே வர்றாரு பாத்தீங்களா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் 2 கீராத்துடைய நன்மை என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், அந்த கீராத்துன்னு சொல்றீங்களே, கீராத்துனா என்ன? ஒரு கீராத்து 2 கீராத்துங்கிறீங்களே, அப்படின்னா என்ன என்று கேட்கிற பொழுது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு கீராத் என்பது உஹது மலை அளவு இருக்கக்கூடிய நன்மைகளை அல்லாஹ் பரிசாக வழங்குகிறான். ஒண்ணுமே செய்யல, புனிய கூட இல்லை, ருக்கு கூட செய்யல, போய் நிக்கிறோம், 4 தக்பீர் கட்டுறோம், 4 முறை தக்பீர் சொல்றோம், தொழுகை முடிஞ்சது, ஒரு கீராத்துடைய நன்மை. இன்னும் கொஞ்ச நேரம் அந்த கபரிஸ்தான் வரைக்கும் போய் அடக்கம் பண்ற தஃபன் முடிகிற வரைக்கும் நம்ம நிக்கிறோம், 2 கீராத்துடைய நன்மை. என்னங்க கொடுக்குறான்லாம்? 2 உஹதுடைய அளவு நன்மை அல்லாஹ் பரிசாக, அன்பளிப்பாக, அதிகப்படியாக வழங்குகிறான் என்றால் காரணம், இந்த சமூகம் மௌத்தோடு, மௌத் ஆனவர்களோடு இணக்கமாக தொடர்புடையவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் காலமெல்லாம் பாவங்கள் குறையும். மனுஷன் இன்னைக்கு துமுரா பாவம் செய்யறதுக்கும் அடுத்தவர்களை அவமதிப்பதற்கும் ஒரு முக்கிய நிகழ்வு காரணம் என்னன்னா, நம்ம இங்க இருக்கிற போற மாதிரி நினைச்சுக்கிறது தானே, நம்முடைய எண்ணங்கள் தானே. அப்ப நம்முடைய எண்ணம் நமக்கும் ஒரு நாள் மரணம் இருக்கிறது, நாமும் மௌத்தாகுவோம் என்ற அந்த மரண ஓட்டம் உள்ளத்திலே ஓட 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 அவனுடைய பாவ பிழைகள் எல்லாம் குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதிகமாக மௌத்தை நினையுங்கள். உங்கள் யாராவது வஃபாத்தாக ஆகிவிட்டால் அந்த மௌத்திற்கு நீங்கள் செல்லுங்கள் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதே போல சில துஆக்களை இந்த சமூகத்திற்கு கற்றுக் கொடுத்தார். நல்ல மௌத்தை கேளுங்கள். திடீரென்று வரக்கூடிய மரணங்களில் இருந்து நீங்கள் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஃபுஜாஅத்தில் மௌத்தி யா ரப்பல் ஆலமீன். நபி அவர்கள் ஓதிய துஆ, ரப்பே திடீர் மரணங்களில் இருந்து என்னை பாதுகாத்து விடு. ஏன் திடீர் மரணங்கள் நபி அவர்கள் வெறுக்கிறார்கள், வேண்டாம் என்றார்கள், அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடுறாங்கன்னு சொன்னா, கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்தா தான் அல்லாஹ்வை திக்ர் செய்ய முடியும்.
அல்லாட்ட பாவ மன்னிப்பு செய்ய முடியலையா? காலையில எந்திரிச்சதிலிருந்து இரவுக்குள்ள எந்த நேரத்தில் அல்லாவோட நம்ம கனெக்ஷனா இருக்கிறோம், எந்த நேரத்தில் அல்லாவுக்கு நமக்கும் தூரமாகும், எந்த நேரத்தில் அல்லாவுடைய வெறுப்புக்கு உண்டான செயலை செய்யறோம் நமக்கு தெரியாது இல்லையா? இப்ப அல்லாவுடைய வெறுப்பு செய்யக்கூடிய ஹராமை செய்யக்கூடிய ஒரு நேரத்துல உயிர் பிரிந்தால், அதுவும் திடீர்னு பிரிஞ்சிருச்சுன்னா அது எவ்வளவு பெரிய ஏமாற்றமும் எவ்வளவு பெரிய ஆபத்தாகவும் ஆகும். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊதுபிக்க மின் ஃபுஜாத்தில் மௌத்தி யா ரப்பல் ஆலமீன், ரப்பே திடீர் மரணங்களிலிருந்து என்னை நீ பாதுகாப்பாயாக என்று நபி அவர்கள் துஆ செய்தார். உடம்பு சரியில்லைன்னு சொன்னாவே ஒரு மனிதன் ஒரு மனநிலை எல்லாமே மாறிடும். பார்த்திருக்கீங்களா? அது வரைக்கும் கொஞ்சம் சூட்டிப்பா இருப்பார், உடம்புலாம் ரொம்ப ஹெல்த்தியா இருப்பார், வலுவா இருப்பார். வலுவா இருக்கிற போது அவர்கிட்ட செயல்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா இறைவனுடைய அந்த வார்த்தைகள் அவ்வளவு சீக்கிரம் வராது. இதே அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு வைங்களேன், ரொம்ப உடம்புல முடியாம இருக்கணும், எந்த அளவுக்குன்னு சொன்னா இவரால் நிக்க முடியல அப்படின்ற அந்த சூழ்நிலை வந்துச்சுன்னா அவரை அறியாமலேயே எதையாவது பிடிச்சுக்கிட்டு தான் எந்திரிப்பார், எதையாவது பிடிச்சுக்கிட்டு தான் எந்திரிப்பார். அப்படி எந்திரிக்கும் போது என்ன செய்வாரு? அல்லாஹ் அல்லாஹ் அல்லான்னு முணங்குவார். நம்மளும் சேர்த்தான் சொல்றேன் எல்லாத்துக்கும். நம்ம நல்லா இருக்கும்போது அவ்வளவு சீக்கிரம் அல்லா அல்லான்னு சொல்ல மாட்டோம், தொழுகிறப்ப அல்லான்னு சொல்லுவோம். ஆனா உடல்நிலை சரியில்லை, பாதிப்பாயிருச்சு, கடுமையான காய்ச்சல் ஆயிருச்சு, குளிர் காய்ச்சல் ஆயிருச்சு, அல்லது அடிபட்டுருச்சு, ரொம்ப வலி வேதனை ஆயிருச்சு அப்படின்னா நம்மை அறியாமலேயே அல்லாஹ்வை அழைப்போம், அல்லாஹ் 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 என்று சொல்லுவோம். காரணம், உடல்நிலை பாதிக்கப்பட்ட மனிதனுடைய உள்ளம் அல்லாஹ்வோடு இணைக்கப்படுகிறது. அங்க துமுர் இருக்காது, அங்க பெரிய ஆளுங்கிற எண்ணம் வராது, எல்லாமே அல்லாஹ், நான் என்கிட்ட ஒண்ணும் இல்லை அப்படின்ற எண்ணங்கள் வரும். அப்போ அல்லாட்ட உடம்பு சரியில்லாத அல்ல அதிகமாக பாவ மன்னிப்பு தருவோம். அந்த மனிதன் என்ன செய்வான்? அல்லாட்ட பாவ மன்னிப்பு தருவோம். யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிரு, என் பாவத்தை மன்னிச்சிரு என்று பாவ மன்னிப்பு கேட்பதற்கு ஏதுவாக இருக்கும். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மரணம் என்பது அந்த மரணத்திற்கு முன்னால் கொஞ்ச நாள் நோய்வாய்ப்பட்டிருப்பது சால சிறந்தது. சரிங்க, அப்ப திடீர் மரணங்கிறது நல்லவங்களுக்கு ஏற்படுது, அவங்க நல்லாத்தே இருக்கிறாங்க, உட்காந்து பேசிட்டு இருந்தாருங்க திருத்து பட்டுன்னு மௌத்தாயிட்டாருங்க திருத்து, அப்ப அவர் கெட்ட மௌத்தா அப்படின்னு சொன்னா அதையும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள். ஒரு மனிதன் நல்ல விஷயங்களில் இருந்து நல்லவனாக வாழும் பட்சத்தில் அவனுடைய திடீர் மரணங்கள் நல்லவையாக அமைகிறது. ஒரு கெட்ட மனிதன் வாழுகிற பொழுது கெட்ட செயலையே செஞ்சுக்கிட்டு இருப்பான். அப்போ அவனுடைய அந்த இறுதி முடிவு திடீர் மரணம் வருதா இல்லையா, அப்போ அவனுக்கு என்னங்க அப்படின்னா அவன் கெட்டவனாக பாவிக்கப்படுவான். அப்போ திடீர் மரணங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டா பிரிக்கிறாங்க. அதனால கெட்டவங்களுக்கு தான் திடீர் மரணம் வரணும், நல்லவங்களுக்கு தான் திடீர் மரணம் வருதுன்னு நினைக்க கூடாது. திடீர் மரணங்களில் நல்லவர்கள் இருந்தால் அல்லாஹ் தஆலா நல்ல முடிவாக வெகு சீக்கிரத்தில் ஆக்கிவிட்டான் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். நபி அவர்கள் கற்றுத்தந்தது சஹாபாக்களுக்கு. திடீர் மௌத்தாச்சு, ஆனா அவர் கெட்டவர்னு சொன்னா அவருக்கு கெட்ட முடிவை அல்லாஹ் தஆலா திடீர் என்று ஏற்படுத்தி விட்டான். இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 விதமான மௌத்திலிருந்து அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு கேட்டாங்க. இது நம்ம ஒவ்வொருவரும் அல்லாஹ்ட்ட இந்த துஆவை செய்ய வேண்டும். பாம்பு போன்ற விஷ ஜந்துக்களில் இருந்து தீண்டி வஃபாத் ஆகுவதிலிருந்து ரப்பே என்னை நீ பாதுகாப்பாயாக என்று நாம் துஆ செய்து கொள்ள வேண்டும். அதே போல நெருப்பிலிருந்து எரிக்கப்பட்டவனாக என்னை ஆக்கிவிடாதே ரப்பே என்று துஆ செய்ய வேண்டும். அதே போல நீரில் என்னை மூழ்கி வஃபாத் ஆக்கி விடாதே ரப்பே என்று நாம் துஆ செய்து கொள்ள வேண்டும். அதே போல போர்க்களத்திலே புறமுதுகு காட்டி ஓடக்கூடிய நேரத்திலே வெட்டுப்பட்டு கொல்லப்படக்கூடிய நபராக நான் ஆகிவிடக் கூடாது ரப்பே என்று நாம் துஆ செய்து கொள்ள வேண்டும். இப்படியான திடீர் மரணங்களிலிருந்து ரப்பே என்னை பாதுகாப்பாயாக என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார். ஏன்னா இதெல்லாம் இந்த மரணத்துல நம்ம களிமா சொல்லுவோமான்னு தெரியாது இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், எந்த முஸ்லிமுடைய நாவல கடைசியில மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திரு களிமாவோடு அந்த வார்த்தை இந்த உலகத்தில் நிறைவு பெறுகிறதோ அவன் சுவனவாதி என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. அதனாலதான் மௌத்தா போகும்போது சக்கராத்துல பக்கத்துல உட்கார்ந்து களிமா சொல்லி கொடுப்பாங்க. களிமா சொல்லுன்னு என்ன செய்யக்கூடாது, நபி அவர்கள் சொல்லுங்கன்னு சொல்லி அவங்கள ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, பக்கத்துல உட்கார்ந்து நீங்க களிமா ஓதுங்க. நீங்க களிமா சொல்ல 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 இந்த சக்கராத்தில் இருக்கிற அதை காதுல கேட்டு அவர் சொல்றதுக்கு வாய்ப்பாக அமையும்.
அதனால மௌத்தாகிறாங்க அப்படின்னு சொன்னா அருகாமையில் அமர்ந்து கொண்டு நீங்கள் களிமா சொல்லிக் கொண்டே இருங்கள். அந்த சத்தத்தை கேட்க 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 அவர் மனம் மாற்றப்பட்டு களிமாவை அவர் உதட்டிலோ அல்லது உள்ளத்திலோ மொழிய வாய்ப்பு இருக்கிறது. உள்ளத்தை பத்தி அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். சில நபர்கள் தெளிவாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லியே தன்னுடைய இறுதி மூச்சை முடிப்பார்கள். ரப்பு அவர்களுக்கு அவ்வளவு பெரிய பாக்கியத்தை வழங்கியிருப்பான். சில நபர்கள் உள்ளத்திலே நினைத்துக் கொண்டே வஃபாத் ஆகுவார்கள். அது ரப்புக்கும் அவருக்கும் உண்டான ரகசியம். இது யாருக்கு ஏற்படும் என்றால் நாம் அதிகமாக அந்த களிமாக்களோடு பயணிக்கிற பொழுதுதான் ஏற்படும், இல்லையா? ஒண்ணுல நம்மளே ஒரு பரீட்சை வச்சு பார்க்கலாம். இப்படி நடந்து போறோம், வேகமா போய் வலிக்கி விட்டுருது, டமால்னு முட்டினோடனே அம்மான்னு கத்தணும்னா இன்னும் அல்லாட்டை நமக்கு கனெக்ஷன் ஆகுன்னு அர்த்தம். இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுனுடைய விளைவு. ஒரு ஆள் வந்து இடிச்சுன்னு அல்லான்னு கத்துறோம் பார்த்தீங்களா? அந்த கடை அவனை அறியாமல் வரக்கூடிய அந்த உணர்வு தான் அல்லாஹ்வையும் நம்மையும் இணைக்கக்கூடிய ஒரு காந்தம். ஒரு ஆள் பேசுறாரு, பேசும்போது என்ன செய்யணும்? பேசவே நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது நல்லா இருக்கேன்னு சொல்லலாம். அல்ஹம்துலில்லாஹ்னா இந்த வார்த்தை உடனே வராது, பயிற்சியாக ஆக்க வேண்டும். பாய் நல்லா இருக்கீங்களா அப்படின்னா நல்லா இருக்கீங்க பாய் சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ் இது இவ்வளவு பேர் வரவேற்பது. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. என்ன அர்த்தம்? நல்லா தான் இருக்கிறேன்னு அர்த்தம். நல்லா தான் இருக்கிறேன்னு சொன்ன மாதிரியுமாச்சு, அல்லாஹ்வை புகழ்ந்த மாதிரியுமாச்சு. சொல்லுகிற பொழுது அல்லாஹ்வையும் ரசூலையும் ஞாபகப்படுத்தி பேசக்கூடிய அந்த பேச்சுக்கள், அந்த வாழ்வியல் ஸ்டைல் தான் கடைசியில சக்கராத்துல களிமா வருவதற்கு உண்டான வாய்ப்பை திறந்து விடுது. இவர் இருக்கிற காலம் வரைக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை, தொழுகையும் இல்லை, நல்ல வார்த்தைகள் இல்லை, நல்ல வார்த்தைகளை கேட்பதும் இல்லை, சொல்லுவதும் இல்லை, எதுவுமே இல்லை. கடைசியில் அதற்கு நம்ம களிமா வந்துடும், எப்படி வரும்? இதெல்லாம் ஒரு பயிற்சி. அப்போ நம்ம அதிகமாக இந்த திக்கரை சொல்லிக்கொண்டே இருக்கிற பொழுது, பயிற்சி செய்து கொண்டே இருக்கிற பொழுது, சக்கராத்துடைய ஹாலிலே அந்த வார்த்தையை அல்லாஹ் தஆலா இலகுவாக வாயில வர வச்சார். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த திருக்கலிமாவை சொல்லி கடைசி தருணம் அவருக்கு சிறந்த தருணமாக அது ஆகிவிடுகிறது. அதனால நாம் அனைவர்களும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யும், ரப்பே எங்களுடைய சக்கராத்தை இலகுவானதாக ஆக்கு, கடுமையான நெருக்கடியில் இருந்து எங்களை பாதுகாறு என்பதாக நாம் துஆ செய்ய வேண்டும். 248 பேர், 200 நபருக்கு மேல ஃபிளைட்ல போயிட்டு நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம். எல்லாருமே வலைதளத்துல பார்த்திருப்போம், செய்தித்தாளில் பார்த்திருப்போம், இல்லைங்களா? நினைச்சு பார்க்க முடியாத ஒரு துயரம் இந்த இந்திய திருநாட்டுல. இதுவெல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாடம் இதுதான். யார் எப்படி இருந்தாலும், மௌத்து எங்க இருந்தாலும், எந்த நொடியிலும் அல்லாஹ் தஆலா ஆகாயத்துல பறக்கும் போது வெடிச்சு சிதறி மௌத்தா நல்லா எழுதுனா அதான் நடக்கும். அதை மாற்ற முடியாது. காரணம் சொல்லலாம், டெக்னிக்கல் பிரச்சனைங்க, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, நம்ம காரணங்கள் சொல்லலாம். ஆனால் அதெல்லாம் அல்லாஹ்ட்ட எப்படி துஆ செய்யணும்? ரப்பே நெருப்பிலே எரிபட்டு வஃபாத்தாகுவதிலிருந்தும், நீரில் மூழ்கி வஃபாத்தாகுவதிலிருந்தும், விஷஜந்துக்கள் என்னை கடிப்பதிலிருந்தும் நல்ல சிறந்த மௌத்தை எனக்கு தருவாயாக, இதிலிருந்து பாதுகாப்பாயாக. இது சொல்லி கொடுத்தது யாருங்க? நம்ம பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, ஒருத்தருக்கு அப்படி வந்துருச்சுங்க, பெரிய ஆஜியாருங்க, பெரிய ஆளுங்க, பிளேட்ல போனார், வெடி செத்துட்டாரு, கெட்டவரா? கெட்டவர் அல்ல. அல்லாஹ் தஆலா அந்த முடிவில் அவரை உயர்வாக ஆக்குவான். அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், திடீர் மரணங்கள் ஒருவருக்கு வருகிற பொழுது அல்லாஹ் அந்த நேரத்தில் அவரை நல்லவனாக ஆக்கி தன்னோடு அவருடைய கல்வி இணைக்கப்பட்டவனாக, அவனை பொருந்தி கொண்டவனாக அவனுக்கு மரணத்தை வழங்குகிறான். சில பேர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கஷ்டம் துன்பம் வந்தோடனே சொல்லுவாங்க, நேரமே சரியில்லை, டைமே சரியில்லை, ஒன்றும் எங்க போனாலும் ஒன்று உருப்பிட மாட்டான், மூஞ்சில முடிச்சுட்டு போனாலும் எப்படித்தான் இருக்கும், காலையில் நான் அவனை பார்த்தேன் இவனை பார்த்தேன். சொல்றது யாருன்னா பாயிலே சில பேர் சொல்லும் போது நமக்கு கஷ்டமா இருக்கு. பாய் இதெல்லாம் நம்ம கணக்கே இல்லை பாய், நமக்கு முழுக்க முழுக்க லா இலாஹ இல்லல்லாஹ்னா முடிஞ்சு போச்சு, அல்லாஹ் தான் எல்லாம் அப்படின்ட்டு நீ நகர்ந்து போயிடணும். அது சொல்றதுக்கெல்லாம் கரெக்டா இருக்கும். அதற்கு காலையில் இவனை பார்த்துட்டு வியாபாரத்துக்கு போனேன், முடிஞ்சு போச்சு, போற இடம் பூரா ஒரே அடி தட்டி தான், எங்க பார்த்தாலும் பிரச்சனை தான் அப்படின்னு சொல்றாலும் பாய்கின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், குத்திப அலைக்குமுல் கிதாலு வஹுவ குர்ஹுல் லக்கும் வ அஸா அன் தக்ரஹு ஷைஅன் வஹுவ கைருல் லக்கும். உனக்கு சில நேரத்துல கஷ்டத்தை துன்பத்தை கொடுத்துருவேன், நீ துன்பம் நினைப்ப, ஆனா அது ஹைரா மாறிடும். சில நேரத்துல நான் உனக்கு ஹைரை கொடுத்திருப்பேன், நிறைய காசு பணத்தை கொடுத்திருப்பேன், நீ நினைப்ப டேய் அல்லாஹ் நம்மள ரொம்ப நேசிக்கிறான் போல, அள்ளி வழங்கிட்டான்டான்னு. இதை வச்சுதான் அல்லாஹ் பெரிய ஆப்பு வைப்பாங்கிறது நமக்கு தெரியாது. அதனால இன்பம் துன்பம் என்பதை வைத்துக் கொண்டு நீ தீர்மானிச்சிடாத.
உனக்கு இன்பமா துன்பமா என்பதை அறிபவன் நான். குத்திப அலைக்கும் கித்தால் குருவுல்லக்கும் வாசான் தக்ரவு செய்யவ். இது எதுக்கு சொல்றேன்னா, அந்த பிளேட்ல ஏற வேண்டிய ஒரு பெண்மணி ஒரு பேட்டி கொடுத்துருக்கு, 10 நிமிஷம் லேட்டா போயிடுச்சு. என்னன்னா டிராபிக்ல என்ன செய்யல, உரிய நேரத்துக்கு அந்த பிளேட்ல ஏற முடியல. இந்த 248 பேர் நேற்று விபத்துக்குள்ளாச்சு இல்லைங்களா, அதுல ஏற வேண்டிய ஒரு பெண்மணி உரிய நேரத்துல போக முடியல, சரியான டிராபிக். கடைசியில் ஏர்போர்ட்டுக்குள்ள வருது, பிளைட் டேக் ஆயிடுச்சு, மேல போயிருச்சு, பெறப்பட்டுருச்சு. அந்த அம்மா புலம்பி இருக்கு, என்னங்க நம்ம நேரமே அப்படித்தான் அப்படின்னு சொல்லி புலம்பி இருக்கு. கொஞ்ச நேரத்துல செய்தி வருது, எல்லாரும் வஃபாத்து, நீ தப்பிச்சுட்ட அப்படி. குர்ஆன் நல்லா சொன்னா பாத்தீங்களா, நீ நினைப்பாய் உனக்கு இது முசீபத் என்று நீ நினைப்பாய், ஆனால் அது உனக்கு நல்லது என்று அல்லாஹ்விற்கு தெரியும், படைச்சவனுக்கு தான் தெரியும். குத்திப அலைக்குமுல் கித்தாலு வஹுவ குர்ஹுல் லக்கும் வ அஸா அன் தக்ரஹு ஷைஅன் வஹுவ கைருல் லக்கும். அதனால நமக்கு ஏற்பட்ட முசீபத்தை உடனே அல்லாஹ்வை திட்டிடுறதோ, அல்லது நேரம் சரியில்லை, டைம் சரியில்லை, இவன் மூஞ்சில முடிச்சதுனாலதான் இந்த மாதிரி ஆகி போச்சு என்றெல்லாம் பிறரை குறை சொல்வதை தவிர்த்து விட்டு நம்முடைய செயல்பாடுகளை சரியாக ஆக்குவது மட்டுமல்ல, நம்முடைய ஈமானை பலப்படுத்த வேண்டும். எது நடந்தாலும் அல்லாஹ், அதானங்க நம்ம ஈமான். சின்ன பிள்ளை தானங்க சொல்லி கொடுத்தாங்க, மறந்துடுறோம். இடையில கால ஓட்டத்துல ஓடுற பிரச்சனைகள்ல நதியில் அடிச்சுட்டு போற மாதிரி தானே வாழ்க்கை, நம்ம வாழ்க்கையெல்லாம் இல்லையா? காலைல எந்திரிச்சது நைட்டுக்குள்ள. அப்போ அந்த வாழ்க்கை ஓட்டத்துல நம்முடைய கொள்கையை மறந்துடும். எது நடந்தாலும் அல்லாஹ் அல்லான்னு சொல்லி பாருங்க, ரப்பு நிச்சயமாக நமக்கு உண்டான எல்லா வழிகளையும் வாய்ப்புகளையும் திறந்து விடுவான். குறிப்பாக இந்த மரண நேரம் என்பது மிக முக்கியமானது. அந்த முன்னாள் சிஎம் மௌத்தாயிட்டாராம் அந்த இதுல, விபத்துல, விமான விபத்துல. அவருடைய டீட்டெயில் போட்டிருக்கிறாங்க. அவருக்கு ரொம்ப ராசியான நம்பர் என்னன்னா 1206. அவர் பைக்கு, பழைய காலத்து பைக்கில் தான் ஒட்டி எழுதியிருக்கிறாரு. அவர் வாங்கிய கார்லையும் அதான் ஒட்டி இருக்கிறாரு. கடைசியில் அவர் மரணமானது பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி 6வது மாதம். அவருடைய மூட நம்பிக்கைன்னு போட்டிருக்கிறான். இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, எதுவுமே நம்ம கையில இல்லை, அல்லாஹ் நிர்ணயிக்கிறது. சில பேர் சொல்லுவான், அஜரத் எனக்கு 7ஆம் நம்பர் ரொம்ப பிடிக்கும், அஜரத் எனக்கு 9ஆம் நம்பர் பிடிக்கும். யார் சொல்லி கொடுத்தா உனக்கு? அதை இஸ்லாத்தில் அல்லாஹ் ரசூல் சொல்லி கொடுத்தாங்களா? நம்பர் பிடிக்கும், ராசியானது அந்த ராசியினாலதான் இருக்குது அப்படின்னு சொன்னாவே ஈமானுக்கு எதிரானது. சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப பழைய 2 வீலர் வீட்டுல வச்சிருப்பாங்க. ஏங்க 2 வீலர் போய் நெஞ்சு கிடக்கு, பழைய இரும்பு போட்டலாம்ல? இல்லைங்க, இது நான் முன்னேறினதுக்கு காரணமே இந்த பைக்கு தாங்க. இந்த பைக்கில் போய் தாங்க கார் வாங்கி, காருக்கு அப்புறம் பங்களா வாங்கி, பல பங்களாக்கள் கட்டி நான் ஒரு மிகப்பெரிய இன்னைக்கு தொழிலதிபா இருக்கிறது காரணம் இந்த ஓட்ட பைக்கு தானுங்க அப்படின்றது தப்பு இல்லை. அவருக்கு நினைவு வருது. எப்படி நினைவு வருது? இதன் மூலியமா தான் நம்ம இவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறோம், நம்முடைய ஆரம்ப நிலை இதுதான் என்ற அந்த பணிவு வருவதற்காக வேண்டி அந்த பைக்கை வச்சுட்டா பிரச்சனை இல்லை. இஸ்லாம் வரவேற்குது. அதை பார்த்துக்கோ, அதை பார்த்து படிப்பினை பெற்றுக்கோன்னு இஸ்லாம் சொல்லும். நீ இப்படி சொல்லிடக்கூடாது. அஜரத் இந்த பைக் நிக்குது வீட்டுல, இதாங்க ராசியான பைக்கு, இந்த பைக்கை வாங்கினதுக்கு அப்புறம் தாங்க ஃபுல்லா ரியல் எஸ்டேட்ல இருந்து எல்லாத்தையும் பிடிச்சேன், அப்ப இந்த பைக்கை விட முடியுங்களா? இந்த பைக்கை வச்சுதான் நான் இவ்வளவு பெரிய முன்னேற்றத்துக்கு வந்தேன், அதனால இந்த பைக்கை வச்சிருக்கேன்னு சொன்னா இது தப்பு. அது ஈமானுக்கு எதிரான. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் அதுதான். சில பேர் அப்படி சொல்லுவாங்க, நம்ம ஆரம்ப ஸ்டேஜ்ல நம்மளை தூக்கி விட்டதே இந்த சைக்கிள் தாங்க, இந்த சைக்கிள் அவ்வளவு சீக்கிரம் கொடுக்க மாட்டேனுங்க அப்படிமா. ராசி என்று நீ நினைப்பதும், நேரத்தை தவறாக கருதுவதும், இவன் முகத்துல முடிச்சதுனால எனக்கு உருப்படலை என்று சொல்லுவதும், இது அனைத்தும் ஈமானுக்கு முரணானது. அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும், ரப்பே நல்ல மரணங்களை நமக்கு கொடுப்பாயாக, நல்ல சிந்தனையை எங்களுக்கு கொடுப்பாயாக. அந்த நல்ல சிந்தனைகள் வரும் பொழுதுதான் நல்ல மரணங்கள் அவனுக்கு வரும். அதனாலதான் ஒவ்வொரு தொழுகையிலையும், அசர் தொழுகையிலே நீங்க சுன்ன ஜமாத் பள்ளி எந்த பள்ளிக்கு போனாலும் சரி, எல்லா அஜர்துமாரும் இந்தனா சக்கராத்துல் மௌத் வரஹம் அலைனா ஐந்தல் மௌத் என்ற வார்த்தையை சொல்லாம இருக்க மாட்டாங்க. தனிப்பட்ட முறையில இங்க சபையில இருக்கிறவங்கள்ட்ட எத்தனை பேரு ஒவ்வொரு நாள் ரப்பே ஏ சக்கராத்தை லேசாக்குன்னு சொல்லுவீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய துவா செய்வோம். சக்கராத்து குறித்து துவா செய்யறோமா? ஏதோ ஒரு சில பேர் கேட்க வந்திருக்கிறோம், அது வேற. அனைவர்களும் கேட்கிறோமா? இல்லை. அதனால இந்த சமுதாயம் சக்கராத்துல் மௌத்தை ஞாபகப்படுத்த வேண்டும் என்றும் அந்த துவாவிற்கு ஆமீன் சொல்ல வேண்டும் என்பதால் தான் எல்லா சுன்ன ஜமாத் பள்ளி அசர் தொழுகைக்கு அந்த பின்னாடி ஓடுற அந்த வாக்கியத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். ரப்பே எனக்கு நல்ல மௌத்தை கொடுத்துரு, சக்கராத்தை இலகுவாக ஆக்கிரு. அந்த கடைசி நேரம் இருக்கு இல்லையா, இந்த உலகத்தை விட்டு எனக்கும் இந்த உலகத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று வருகிற அந்த நொடி, லா இலாஹ இல்லல்லாஹ்
முஹம்மது ரசூலுல்லா என்ற வார்த்தையோடு என் வாழ்க்கை பயணம் முடிய வேண்டும் ரப்பே என்ற அற்புதமான வைர வரிகள் பொறிக்கப்பட்டிருக்கு. அந்த கூட்டுத்துவார கையை முறங்கிக்கிட்டு குத்துற மாதிரி அப்படியே உட்கார்ந்து இருந்தா யாருக்கு நஷ்டம்? அப்போ சொல்லப்படக்கூடிய துஆக்கள், நபி அவர்கள் கற்றுத்தந்த துஆக்கள் அதிகமாக நாம் ஓதுவோம். ரப்புல் ஆலமீன் நல்ல மரணங்களை நம் அத்துணை நபர்களுக்கு வழங்குவானாக. நம்முடைய மரண நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை மொழிந்த வண்ணம் மரணிக்கக்கூடிய நல்ல நசீபினை நம் அத்துணை நபர்களுக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துல்லாஹ்